பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எசாயா 58 8வது வசனம், அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகம் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நீ செய்யும் போதுதான், அப்பொழுது விடியற்காலை, அப்பொழுது என்று சொன்னால் இதற்கு முன்பதாக ஏதோ நம்ம செய்ய சொல்லியிருக்கிறார், அதை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு முடிய போகுது. புதிய ஆண்டுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக 5785 ஹீப்ரு கலண்டர் பிரகாரம் 2 மடங்கான மகிமை, 2 மடங்கு கிருபை, புதிய சகலவற்றையும் புதிதாக்குகிறார், பூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் 5785. அப்போ இந்த 5785 ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை உன்னை மூட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்திருக்க வேண்டுமா? அதுதான் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். பசி உள்ளவங்களுக்கு ஆகாரம், வஸ்திரம் உள்ளவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க, ஏழை எளியவர்களை விசாரிங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யுங்க, ரோட்டோரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புறது இதற்காக தான். அப்படி அவருக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவர் செய்ய எதுவோ அதை தான் இவர் செய்கிறார், இவர் செய்ய எதுவோ அதுதான் அவர் செய்கிறார். பிதாவின் சித்தத்தை தான் இயேசப்பா செஞ்சாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து செய்ததை தான் நீங்களும் நானும் செய்யும்படி நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து செய்ததை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ததை நீங்களும் நானும் வேதத்தில் வாசித்தும் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விடியற்கால வெளிப்பை போல இல்லையா, நம்முடைய வெளிச்சம் எழும்புமா. நம்ம வீட்டிலிருந்து வேதம் சொல்லுகிறது, அவள் வீட்டின் விளக்கு அணையாது. விளக்குனா என்னங்க? ஒளி இல்லையா, வெளிச்சம். எப்பவும் உன் வீட்டுல பாட்டு சத்தமும் துதி சத்தமும் ஜெப சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கோம். அவருடைய முகத்தை நம்ம இது பிரகாசிக்க பண்ணி நம்மை அவர் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன். உங்களை பார்க்கிறவர்கள் உங்க வீட்டுக்குள்ள பிரகாசமா இருக்கு, உங்களை பார்த்தாலே உங்க மகிமை, தேவனுடைய மகிமை உங்களை மூடி இருக்கிறது தெரியுது, அவர் மகிமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது தெரியுது என்று சொல்லி நம்மளை குறித்து பார்க்கிறவர்கள் சாட்சி சொல்வார்கள். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நீங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி செய்வீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தின் மழையை அவர் உங்கள் மீது பொழிய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். சகலம் நன்மைக்கு எதுவாய் உங்களுக்கு செய்வார். அவருடைய மகிமை உங்கள் பின்னாலே வரும். இதே வசனம்தான் நம் மோசையிடும் தேவன் சொல்லுவார் இல்லையா, நீ என்னுடைய மகிமை, நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய் என்று சொல்லி மகிமை அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை மூடினது இல்லையா. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளை நம்மையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய மகிமையினால் மூடி இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை மனத்தாழ்மையோடு சாந்தத்தோடு அவர் தேவனுடைய சித்தத்தின்படி மற்றவர்களுக்கு நாம் செய்வோம் என்றால் ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த வசனத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா, என்னால் முயன்றது ஏழை எளியவர்களுக்கு போய் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இப்பொழுதே கர்த்தராகிய தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வித்து உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்களையும் மிதமானது எடுக்க வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வேத வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, மனத்தாழ்மையும் சாந்தமும் அப்பா எங்களுக்குள் அந்த வல்லமையை அனுப்பி நாங்கள் தாழ்மையோடு சாந்தத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.